படங்களுக்கு வழிவிடும் தமிழ் திரையுலகம். தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களை திரையிடறதுக்கே தியேட்டர்கள் கிடைக்காம பல பெரிய தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில கடந்த சில வருடங்களா ஆங்கில திரைப்படங்களை தமிழ்ல டப்பிங் செஞ்சு வெளியிட்டாங்க. சில நேரடி தமிழ் படங்களை விட நல்ல வசூலை பெற்றுச்சு. அதை பார்த்த ஹிந்தி திரையுலகத்துல உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளும் அவங்க தயாரிக்கும் ஹிந்தி படங்களை தமிழ்ல டப்பிங் செஞ்சு வெளியிட ஆரம்பிச்சாங்க. வருஷத்துக்கு ஒரு சில படங்கள் மட்டுமே அப்படி வந்த சூழ்நிலையில இப்போ பல படங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த வருட கடைசியில டிசம்பர் 23 அமீர் கான் நடிச்சு வெளிவந்த தங்கல் திரைப்படம் அப்போ வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை காட்டிலும் அதிகமா வசூல் செஞ்சது. தமிழ்நாட்டுல பல சின்ன ஊர்கள்ல கூட பொங்கல் வரையும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஷாருக் கான் நடிச்சிருக்கோம் ரைஸ் ஹிந்தி படமும், ரித்திக் ரோஷன் நடிச்சிருக்கோம் காபில் ஹிந்தி படமும் தமிழ்நாட்டில் நூத்துக்கணக்கான தியேட்டர்கள்ல வெளியாகுது. அதுலயும் சென்னை மற்றும் புறநகர்கள்ல மட்டும் 2 படங்களும் சுமார் 100 தியேட்டர்கள்ல வெளியாகுது. காபில் படத்தை தமிழ்ல பலம்ன்ற பெயர்ல டப்பிங் செஞ்சு வெளியிடுறாங்க. கர்நாடகாவில் கன்னட படங்களை காப்பாத்திக்க வேற்றுமொழி படங்களை வெளியிட ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அப்படியான கட்டுப்பாடு தமிழ் திரையுலகத்துக்கு வந்தா மட்டுமே இன்னும் இங்கு வெளியாகாம இருக்கும் நூற்றுக்கணக்கான படங்களையும் அதுல போட்டிருக்கோம் பல கோடி முதலீட்டையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க தமிழ் திரைப்பட குழுவினர்.